இவன் மூலியமாய் சீரியாவில் ஜெயத்தை அடைந்தார். ஆனால் அவன் வாழ்வில் பெரும் துயரம் காணப்பட்டது. குஷ்டரோகத்தினால் பாதிக்கப்பட்டு இருந்தான். இஸ்ரவேலை சார்ந்த ஒரு சிறுமி நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து வந்தாள். தன் தலைவருடைய வேதனையை சிறுமியை மிகவும் பாதித்தது. எனவே அவன் நாகமானை குணப்படுத்த அருமையான ஒரு யோசனை சொன்னான். அம்மா அம்மா, ஏம்மா சோகமா இருக்கீங்க? உனக்கு தான் தெரியலம்மா அவர் அந்த மாதிரி இருக்காருன்னு. எங்க ஊர்ல எலீசான ஒரு தீர்க்கதரிசி இருக்காரு. அவர்கிட்ட போனா சரியாயிடும் அவனுக்கு. சரிம்மா, நீ போய் வேலையை பாரு, நான் அவர்கிட்ட போய் சொல்றேன். என் ஆண்டவனே, இஸ்ரவேலில் ஒரு தீர்க்கதரிசி இருக்காராம். அவர்கிட்ட போனா ஒரு குஷ்டரோகம் குணமாகுமா? உண்மையாகவா? இந்த செய்தியை உன்னிடம் கூறியது யார்? நம் வீட்டில் இருக்கிற சிறு பெண், அவள் தான் சொன்னாள். அவள் நம் அடிமை பெண். அவள் எப்படி நமக்கு நன்மை செய்ய முடியும்? அவள் எப்பொழுதும் நமக்கு நன்மை தான் செய்வாள். சரி, போகலாம். ராஜா, இஸ்ரவேலில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாராம். அவரிடம் போனால் என் குஷ்டரோகம் சுகமாகிவிடுமா? நல்லது, போகலாம். விஷ்ணுவரன் ராஜாக்கு கடிதம் எழுதினார். காட்சி முடிந்தது. ஒரு மனுஷன் அவன் குஷ்டரோகத்திலிருந்து குணப்படுத்த ஒரு கடிதத்தை அனுப்பி வைத்துள்ளனர். கொல்லவும் இருக்கவும் நானா தேவனா? சீரியா நாட்டை என்னை விரோதிக்க தான் இப்படி எல்லாம் பண்றாங்க. நீர் உம்முடைய வஸ்திரங்களை கிழித்து கொள்வானேன். அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டு என்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான். காட்சி முடிந்தது. தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். யோர்தானில் உள்ள நதியில் 7 தரம் முழுங்கியிருந்தான் ஒரு மாமிசம் குழந்தை போல் மாறிவிடு. என்னடா இவர் இப்படி சொல்றாரு? நானமோ இயேசுவின் நாமத்தை கொண்டு என்னை தடவி சுகப்படுத்தணும், சுகமாகும் நினைச்சா நதியில் 7 தரம் ஸ்நானம் பண்ண சொல்றாரு. இது எங்க ஊர் தமஸ்கோல இருக்கிற நதியிலே நான் முங்கி இருந்திருப்பேன். நான் எதுக்கு இவ்வளவு தூரம் வரணும்? தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லியிருந்தால் அதை நீ செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடே சொல்லும்போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள்.
கூட்டம் சுகமானதைக் கண்டு சந்தோஷப்பட்டான். இத்துடன் இக்காட்சி முடிவடைந்தது.